ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மயோனைஸ் செய்கிறதுக்கு நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதோட 250 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நான் கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். பாதி லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டை கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் கடுகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா முதல்ல அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், முட்டை எல்லாமே நமக்கு நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 2 முட்டைக்கு கண்டிப்பாக நம்ம 250 ml ஆயில் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 30 செகண்ட் நல்லா சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் விஸ்கை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். மிக்சியில் பண்ணிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் நான் மிக்சியில் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் 2 வாட்டி ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 30 செகண்ட் நல்லா அரைச்சிட்டு அப்புறமா நம்ம மறுபடியும் ஆயில் சேர்க்கலாம். இப்போ 3வது வாட்டி நான் சேர்க்க போகிறேன். இப்போ ஓரளவுக்கு க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ 3வது வாட்டி ஆயில் சேர்த்து நான் மறுபடியும் இப்போ பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி லெமனோட ஜூஸையும் எக்ஸ்ட்ராவாக இருக்க ஆயிலையும் சேர்த்து மறுபடியும் நம்ம அடித்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு மயோனைஸ் ரெடி ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. பாருங்கள், கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது. வச்சு சாப்பிட்லாம். நல்லா ட்ரையான ஸ்பூனாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.